நம்ம ஊர பக்கத்துல கிளாம்பாக்கம் டெர்மினஸ் பேக் சைடுல அமைஞ்சிருக்க இந்த ரீசேல் வீடு தான் நாம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். இது ஊரப்பாக்கம் ஸ்கூல் பஸ் ஸ்டாப்ல கரெக்ட்டா ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து 700 மீட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய வீடு. ஓகேங்களா? இந்த வீடு எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படின்ட்டு. கீழ ஒரு பெரிய கார் பார்க்கிங்கான ஏரியா. ஒரு 1 பிஹெச்கே வீடு. வாடகை விட்டீங்கன்னா ஒரு 6000, 7000 வரைக்கும் வாடகை வரும். சரியா? அது இல்லாம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் சேர்த்தாப்ல ஒரு 2 பிஹெச்கே டூப்ளெக்ஸ் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. சரியா? இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல பெரிய கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தாச்சா? கீழயே ஒரு 1 பிஹெச்கே வீடு. அத நான் காட்டுறேன். இப்போ நாம மேல வந்தாச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு 2 பிஹெச்கே டூப்ளெக்ஸ் ஹவுஸா கட்டியிருக்காங்க. விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஹாலு, கிச்சனு, டைனிங் ஏரியா, ஒரு பூஜை ரூம், ஒரு பெட்ரூம் இருக்கும். அந்த பெட்ரூம்ல அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் பிளஸ் பின்னாடி ஒரு பால்கனியுமே இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. ஸ்டெப்ஸ் வழியா மேல போனீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூமும், ஒரு பாத்ரூமும் இருக்கும். சரியா? இப்போ நாம இந்த வீட்டோட டபுள் பெட்ரூம் டூப்ளெக்ஸ் ஹவுஸோட ஹாலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தர ஃபுல்லா மார்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலில் எல்லா வால்லையும் டெயில்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்கான வேலை இல்லை. டிவி ஷோகேஸ்லாம் முழுக்க முழுக்க வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஜன்னல் எல்லாம் வுட்டில் தான் இருக்குது. ஹாலை தாண்டி வரும். இது டைனிங்கான ஏரியா. டைனிங் ஏரியாவில் 2 பெரிய விண்டோஸ் இருக்குது. டைனிங்லையுமே உடனில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங் பக்கத்தில் இங்கே பூஜை ரூம்க்கான டோர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே லாஃப்ட்லாம் வுட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. சரியா? இது பூஜை ரூம்க்கான ஏரியா. ஓகேவா? ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 18 வருஷம் ஓல்டுங்க. 18 இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கு. 1081 சதுரடி லேண்ட் ஏரியா, 2200 சதுரடி பில்டப் ஏரியா. ஓகேவா? அப்படி டைனிங்ல இருந்து பின்னாடி இருக்க பால்கனி ஏரியா வரும். பால்கனியில் 3 பெரிய விண்டோ. இங்கே கிச்சன். கிச்சன் ஆர்ச்சிடெட்ஸ் கர்வியாக நல்லா ஷேப்பாக இருக்குது. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்க. நல்ல பெரிய சைஸ் கிச்சன் தான். ஸ்டோரேஜுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குங்க. எல் ஷேப்பில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. டபுள் ஷெல்ஃப். கிச்சன் மேலே கீழே ஃபுல்லாக வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறது. அந்த ரேக்ஸ்லாம் கூட நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பக்காவாக நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம் போர்ஷனு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் சேர்த்தாப்புல டபுள் பெட்ரூம் வீடு. ஸோ டோட்டலாக 3 பிஹெச்கே டூப்ளெக்ஸ் ஹவுஸ் ஆகுது. கீழே சிங்கிள் பெட்ரூம் போர்ஷனை வாடகை விட்டுலாம், இல்லை மேலே கூட நீங்கள் வாடகை விட்டுலாம். ஓவராலாக இந்த பில்டிங் வாங்கி ஃபுல்லாக வாடகை மட்டும் தான் விட போறீங்கன்னா கீழே ஒரு 7000, மேலே ஒரு 15000 அப்படின்ட்டு 22000 வரைக்கும் வாடகை வரும். இல்லை நீங்கள் ஒரு போர்ஷனை எடுத்துட்டு கூட இன்னொரு போர்ஷனை வாடகை விடலாம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 16ன்ற பெரிய சைஸு. கபோர்டு எல்லாம் டிஃபால்ட்டாக உள்ள கொடுத்துருக்கிறது. இதுக்குள்ளேயே உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம்னால அட்டாச் ரெஸ்ட் ரூமும் இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் உங்களுக்கு வுட் ஒர்க்லாம் கூட பக்காவாக பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனால் அங்கே ஒரு பெட்ரூம் அண்ட் ஒரு ரெஸ்ட் ரூம். வீட்டோட ஹால், பெட்ரூம், கிச்சன் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் மார்பிள்ஸ், காஸ்ட்லியான மார்பிள்ஸ் பதிச்சிருக்காங்க. மேலே பெரிய கான்கிரீட்ல 8000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள பெரிய வாட்டர் டேங்க் இருக்கு. அது இல்லாம இந்த வீடு கார்னர் வீடு வேறங்க. டபுள் சைடு ரோடு வேற உங்களுக்கு. இங்க கிளாம்பாக்கம் டெர்மினஸ் பேக் சைடுல இருக்க லேண்ட் எல்லாமே ரேட்டு 7500, 8000 வரைக்கும் போகுதுங்க. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கங்க. லேண்டே 1081 சதுரடி வருது. லேண்ட் ரேட்டு கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபாய்க்கு மேல வருது. இந்த வீட்டுக்கு ஓனர் ஆஸ்கிங் பிரைஸ் 1,05,00,000 ரூபாய். 18 இயர்ஸ் பில்டிங். வாங்கி வாடகை விட்டா ஒரு 20, 22,000 வரைக்கும் வாடகை வரும். லேண்ட் அண்ட் வீடு ரெண்டுமே வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க தாராளமா லோனும் போகலாம். வீட்டை பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி டைரக்டா விசிட் வந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க.